வாங்க குழந்தைகளா, இப்போ நாம குட்டி யானையோட கதையை கேட்கலாம். நட்சத்திர குட்டி யானை. ஒரு அடர்ந்த, பசுமையான காட்டுல உயரமான மரங்களும் தெளிவான நீரோடைகளும் நிறைந்திருந்தன. அங்கே யானைக் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்தக் கூட்டத்துல ராமுன்னு ஒரு குட்டி யானை இருந்துச்சு. ராமு மத்த யானைகளைப் போல குண்டாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தாலும் அவனுக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் இருந்துச்சு. அவனோட நெற்றியின் நடுவுல சின்னதா பளபளக்கும் ஒரு நட்சத்திரக் குறி இருந்துச்சு. அது இரவில் மெலிதா ஒளிரும். காட்டுல இருந்த மத்த குட்டி யானைகள் ராமுவோட நெற்றியில இருந்த நட்சத்திரக் குறியைப் பார்த்து வியப்படைந்தன. சில குட்டி யானைகள், ராமு, உன் நெத்தில ஏன் நட்சத்திரம் இருக்கு? நீ வேற்று கிரகவாதியா?ன்னு கேலி செஞ்சன. ராமுக்கு முதல்ல கொஞ்சம் வருத்தமாயிருக்கும். ஆனா அவனோட அம்மா யானை அவன்கிட்ட, ராமு கண்ணா, உனக்கு கிடைச்சது ஒரு ஸ்பெஷலான பரிசு. அது உன்னை மத்தவங்க கிட்ட இருந்து தனித்துவமா காட்டது. ஒரு நாள் இந்த நட்சத்திரம் உனக்கு மட்டுமில்ல, இந்த காட்டுக்கே பெரிய உதவியா இருக்கும். அம்மா சொன்னதை நம்பி ராமு அந்த நட்சத்திரக் குறியைப் பற்றி பெருமைப்பட ஆரம்பிச்சான். ஒரு நாள் இரவு நேரத்துல வானம் திடீர்னு இருண்டுச்சு. பெரிய இடி இடிக்கும் சத்தத்தோட கூடிய புயல் ஒண்ணு காட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சு. பலத்த காற்றுடன் கூடிய மழை கொட்ட ஆரம்பிச்சுச்சு. மரங்கள் ஆட்டம் கண்டன. விலங்குகள் எல்லாம் பயந்து எங்கு செல்வதுன்னு தெரியாம தவிச்சுச்சு. காட்டுக்குள்ள இருந்த பாதைகள் எல்லாம் மழை நீரில மூழ்கி இருட்டுல எதுவுமே தெரியாம போச்சு. பெரிய மரங்கள் முறிஞ்சு விழுந்தன. எல்லா விலங்குகளும் தங்கள் இருப்பிடத்தை இழந்து பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடின. இருட்டுல ஒண்ணுமே தெரியாததால சில விலங்குகள் தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்தன. யானைக் கூட்டமும் பயந்து ஓடிச்சு. இருட்டுல வழி தெரியாம எல்லா யானைகளும் தவிச்சன. அப்போதான் ராமுவோட நெற்றியில இருந்த நட்சத்திரக் குறி பிரகாசமா ஒளிரத் தொடங்கிச்சு. அது ஒரு சின்ன டார்ச் லைட் போல அவங்களுக்கு முன்னாலே ஒரு சின்ன வட்ட வெளிச்சத்தை கொடுத்துச்சு. ராமு பயப்படாம அந்த வெளிச்சத்தை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பிச்சான். இந்த வெளிச்சத்தை பின்பற்றுங்கள், இது நமக்கு வழிகாட்டும்,ன்னு ராமு சத்தமா சொன்னான். ராமுவோட நெற்றியில இருந்த வெளிச்சத்தைப் பார்த்து மத்த யானைகளும் பயந்து போன மத்த விலங்குகளும் அவனைப் பின்தொடர்ந்தன. ராமுவோட சின்ன வெளிச்சம் அவங்களுக்கு தடங்கல்கள் இல்லாத பாதையைக் காட்டியது. முறிந்த மரங்கள், ஆழமான பள்ளங்கள் போன்ற ஆபத்துக்கள இருந்து விலங்குகளை காப்பாற்றியது. நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு ராமு எல்லா விலங்குகளையும் ஒரு உயரமான, பாதுகாப்பான குகைக்குள்ள அழைத்துச் சென்றான். அங்கே புயல் அவர்களைத் தாக்காம பாதுகாப்பாயிருந்தன. புயல் அடங்கியதும் காலை வந்துச்சு. சூரியன் உதிக்கும்போது விலங்குகள் ராமுவைப் பார்த்து ரொம்ப நன்றி தெரிவிச்சன. அவனோட நட்சத்திரக் குறியின் வெளிச்சம் இல்லை என்றால் அன்னைக்கு இரவு பல விலங்குகள் தொலைஞ்சு போயிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம். ராமுவை முன்பு கேலி செஞ்ச குட்டி யானைகள் கூட, ராமு, நீ ஒரு உண்மையான ஹீரோன்னு பாராட்டின. அன்றிலிருந்து ராமுவோட நெற்றியில இருந்த நட்சத்திரக் குறி வெறும் அடையாளமா இல்லாம நம்பிக்கையின் அடையாளமா மாறிச்சு. காட்டுல எந்த விலங்குக்கும் உதவி தேவைப்படும்போது ராமுவும் அவனோட நட்சத்திர வெளிச்சமும் உடனேயே உதவிக்கு வரும்னு நம்பின. ராமு தன் தனித்துவமான அடையாளத்தைப் பற்றிப் பெருமைப்பட்டான். தான் செய்தது சின்ன உதவி என்றாலும் அதனால பல உயிர்களைக் காப்பாற்ற முடிஞ்சது என்பதை நினைச்சு மகிழ்ச்சியடைஞ்சான். நீதி: நாம ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க, நம்மளோட தனித்துவம்தான் நம்மளோட பலம். அதைப் புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுலதான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா குட்டி பசங்களா?